அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினாரு, அதே இப்போ எடப்பாடி வச்சிருக்காரு. திமுகவை அண்ணா தொடங்கினாரு, அதே இப்போ ஸ்டாலின் வச்சிருக்காரு. எந்த ஒரு பின்பற்றமும் என்னை மாதிரி தனித்து கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்குறது அவங்க அது என்னுடைய வசனம். அதை தம்பி எடுத்து பேசுகிறாப்புல. அது அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி அதை பேசுறாரு? எப்படி பேசுறாரு? அண்ணா ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி இப்போ வேற ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்கள் அண்ணாவை எடுத்துகிட்டு வரீங்க? அவர் ஆரம்பித்த கட்சியை ஒழிக்கணும்ன்றீங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஊழல் கட்சின்னா எம்ஜிஆர் யார்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க? நான் தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பண்புல இருக்குது தம்பி. நீங்கள் ஒரு ரசிகரை சந்தித்து ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிற்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து நின்று இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக நிற்கிறேன். ஏன் வசனத்தை நீங்கள் எடுத்து பேசிட்டு கூடாது? இதை நான் தான் சொல்லணும். நீங்கள் நிற்கவே இல்லை, தனித்து நிற்கவே இல்லை, களத்துக்கே வரலை. நீங்கள் வர்றதுன்னா 24 பாராளுமன்றத்தில் பிஜேபி எடுத்து நின்றுக்கணும். நீங்கள் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டிட்டு இருக்கணும். ஏன் போட்டியில்லை? நான் 2லையும் போட்டிட்டேன்னா இல்லையா? அப்போ நீங்கள் போட்டியில்லை. எழுதி கொடுக்குறவன் தான் எழுதி கொடுக்குறான்னு பேசிட்டு போகக்கூடாது. இங்கே கேள்விகள் வரும். இது என்னோட வசனம். நீங்கள் தப்பாக எடுத்து பேசுகிறீங்க. நான் பேச வேண்டியது நீங்கள் பேசக்கூடாது. புரியுதா? பார்த்து பேசணும்.